பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் வணக்கங்கள். சில பேரை நீங்க நினைச்ச உடனே தோற்கடிச்சிடலாம், சில பேரை தோற்கடிக்கவே முடியாது. அப்படி தோற்கடிக்கவே முடியாத மனிதர்களுடைய 11 குணாதிசயங்கள் இருக்கு. இந்த 11 குணாதிசயங்கள் இருக்கிற மனிதர்களை நீங்க தோற்கடிக்கவே முடியாதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் அப்படிப்பட்ட 11 குணங்கள் என்னன்னு பாருங்க. தோற்கடிக்கவே முடியாத மனிதர்களுடைய 11 குணாதிசயங்களை வர முதல் குணாதிசயம், அவங்க முடிஞ்ச வரைக்கும் உண்மையை தான் பேசுவாங்க, பொய் பேசுறதையே தவிர்த்துருவாங்க. ஒருவேளை அந்த உண்மை அந்த சூழலுக்கு தேவை, யாரோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்குன்னா மட்டும்தான் அவங்க பொய் பேசுவாங்களே தவிர மற்ற எல்லா நேரங்கள்லயும் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் அவங்க உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க. இது தோற்கடிக்கவே முடியாத மனிதர்களுடைய ஒரு குணாதிசயம். தோற்கடிக்கவே முடியாத மனிதர்களின் 11 குணாதிசயங்கள்ல வர 2வது குணாதிசயம் என்னன்னா, எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கிறதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்பவுமே தைரியமா இருப்பாங்க. ஏன்னா எங்கேயுமே தன்னோட தவறை ஒத்துக்க தைரியமா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அதை மறைக்க மாட்டாங்க. கடைசியில அதை வச்சுக்கிட்டு நீங்க அவங்கள பயமுறுத்த முடியாது. ஏன்னா எந்த சபையிலையும் தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கிறதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க. தோற்கடிக்கவே முடியாத மனிதர்களுடைய 11 குணாதிசயங்கள் வர 3வது குணாதிசயம், எளிதில் உணர்ச்சி வசப்படாதவர்கள், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாதவர்கள். பயங்கர கோபம் இருக்கும், ஆனா முகபாவனையில காட்ட மாட்டாங்க. மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துல இருப்பாங்க, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. சரி, இதை காட்டுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு பயங்கர கோபம் முகபாவனையில காட்டினீங்கன்னா எதிராளிக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். தெரிய ஆரம்பிக்கும் பொழுது உங்களோட செயல்கள்ல தடைகள் வரலாம். அதனால தோற்கடிக்கவே முடியாத மனிதர்களா இருக்கணும்னா அவங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணாதிசயம் என்னன்னா, நம்மளுடைய உணர்ச்சிகளை எளிதில் வெளிப்படுத்த முடியாதவங்களா இருக்கணும். தோற்கடிக்கவே முடியாத மனிதர்களின் 11 குணாதிசயங்கள் வர 4வது. இந்த 4வது என்னன்னா, ஒரு உண்மை இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்மளுடைய கருத்துக்கள் 100% ஏற்றுக்கொள்ளப்படும், பாதி ஏற்றுக்கொள்ளப்படும், ஏன் முழுசா நிராகரிக்கப்படும். அதே மாதிரி மற்றவங்களோட கருத்தை நம்ம முழுசா ஏற்றுக்கலாம், அதுல இருக்கிற சில விஷயங்களை ஏற்றுக்கலாம், முழுசா நம்ம நிராகரிக்கவும் செய்யலாம். இதுதான் இயல்பு, இதுதான் உண்மை. இந்த உண்மையை உணர்ந்தவங்க தான் தோற்கடிக்கவே முடியாத மனிதர்கள். தோற்கடிக்கவே முடியாத மனிதர்களின் 11 குணாதிசயங்கள் வர 5வது, மன்னிக்கும் நபர். எப்படிப்பட்ட தவறுகள், நீங்க எப்படிப்பட்ட கொடூரமான விஷயங்கள் செய்தாலும் அதை மன்னிப்பாங்க. அவங்களுக்கு மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கும். இப்படி மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கிற மனிதர்களையும் தோற்கடிக்க முடியாது. தோற்கடிக்கவே முடியாத மனிதர்களின் 11 குணாதிசயங்கள்ல 6வது, இவங்க வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருப்பாங்க, மிக கவனமா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, அவங்க பணி செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, எந்த பதவியில இருந்தாலும் சரி, கீழ்நிலையில இருந்தாலும் சரி, மேல்நிலையில இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, அவங்க தன்னுடைய வார்த்தைகள்ல கவனமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க தோற்கடிக்க முடியாது. தோற்கடிக்கவே முடியாத மனிதர்களின் 11 குணாதிசயங்களை வர 7வது குணாதிசயம், இவங்க புறம் பேச மாட்டாங்க. ஒருத்தரை பத்தி தெளிவா தெரியல, ஒரு சில நிகழ்வுகளை வச்சுதான் நம்ம அவங்கள பாக்குறோம் அப்படின்னா அவங்க புறம் பேச மாட்டாங்க. நல்லா கவனிங்க, புறம் பேசாத மனிதர்களை தோற்கடிக்கவே முடியாது. ஏன்னா அது இயல்பிலே இருந்தா மற்றவங்களை காயப்படுத்தாது, மற்றவங்களை அசிங்கப்படுத்தாது. தோற்கடிக்கவே முடியாத மனிதர்களின் 11 குணாதிசயங்கள்ல வர 8வது, யாருமே தான் மேல இரக்கத்தை காட்டணும், நான் ரொம்ப பாவம்னு சொல்லணும்னு ஏங்கவே மாட்டாங்க. அப்படி ஏங்காதவங்க தன்னுடைய பிரச்சனையும் கவலையும் ஒருத்தவங்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நான் எப்பவுமே பாவப்பட்டவன், நான் எப்பவுமே எல்லாருக்கும் தியாகம் பண்றேன்னு தன்னை சுய பிரகடனம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க மத்தவங்க தான் மேல காட்டுற இரக்கத்தை விரும்பாதவங்க. தோற்கடிக்கவே முடியாத மனிதர்களின் 11 குணாதிசயங்கள்ல வர 9வது, இந்த 9வது என்னன்னா, தன் உழைப்பை மட்டுமே நம்புபவர். இன்னொருத்தர் உழைப்புல 10 பைசா வேணாம்னு நினைக்கிறவர். இவரை நீங்க நினைச்சாலும் தோற்கடிக்க முடியாது. தோற்கடிக்கவே முடியாத மனிதர்களின் 11 குணாதிசயங்கள் வர 10வது, மற்றவங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணமே இல்லாதவங்க, ஏமாற்ற கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டவங்க. இவங்களை நீங்க என்ன நினைச்சாலும், எப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை கொடுத்தாலும் இவங்களை தவறான செயல்கள்ல நீங்க ஈடுபட செய்ய முடியாது. ஏன்னா இவங்க லட்சியமாவே வச்சிருப்பாங்க, மற்றவங்களை ஏமாத்தவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை. இவங்களையும் நீங்க நினைச்சா தோற்கடிக்க முடியாது. தோற்கடிக்கவே முடியாத மனிதர்களின் 11 குணாதிசயங்கள் வர 11வது குணாதிசயம், எந்த பிரச்சனை வந்தாலும், எப்படிப்பட்ட சூழல்ல இருந்தாலும் இதுவும் கடந்து போகும், இதுக்கான தீர்வும் இருக்குன்ற எண்ணத்தை எப்பவுமே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்க.
இவங்களையும் நீங்க தலைகீழா நின்னாலும் தோற்கடிக்க முடியாது. இப்படிப்பட்ட 11 குணாதிசயங்கள் கொண்ட தோற்கடிக்க முடியாத நபரா நாம இருக்கணும். அப்படிப்பட்ட நபரா இருக்கும் பொழுது மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருப்பாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட 11 குணாதிசயங்கள் கொண்ட தோற்கடிக்க முடியாத நபரா இருக்கிறது இங்க ரேர் பீஸ் தான். இந்த ரெகுலர் பீஸ் எல்லாமே இந்த குணாதிசயங்களுக்கு எதிராக இருக்காங்க தான். மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான ஒரு அருமையான வீடியோல வந்து சந்திக்கிறேன். வாழ்காலவுடன். நன்றி. ஒரு நிமிஷம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல பாருங்க.